சிங்கப்பூர்ல மொத்தம் எத்தனை கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்களோட வரலாறு என்ன, சிறப்பம்சங்கள் என்னன்றத வெள்ளிக்கிழமை நான் ஒரு சீரியஸா பண்றேன். அதை நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது ஸ்ரீ வீரகாளி அம்மன் கோயில்ல இருந்துதான். அந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, கோயிலோட வரலாறு என்னென்னன்றத வாங்க பார்க்கலாம். 1851 காளியம்மனுக்காக சிங்கப்பூரில் அமைக்கப்பட்ட முதல் கோவில். சுண்ணாம்பு சூளையில் வேலை பார்த்த பல இந்தியர்கள் வந்து சென்றதால் சுண்ணாம்பு கம்பம் கோயில்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் காளியம்மன் களிமண் சிலையாகவே இருந்திருக்காங்க. தொடர்ந்து 1908 பிறகு பெரியாட்சி அம்மன், துர்க்கையம்மன், முருகர், விநாயகர்னு கோயிலை விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. கோவிலுக்குன்னு 1938 பிரதானமாக தேர் வாங்கப்பட்டிருக்கு. மண்டபம் 1953 கட்டப்பட்டிருக்கு. காதுகுத்து விழாக்கள் 1962 மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா மைய பகுதியில் அமைஞ்சிருக்க கோவில் இந்தியர்களும் தமிழர்களும் வார இறுதியில் வந்து செல்லக்கூடிய முக்கிய ஒரு இடமா ஸ்ரீ வீரகாளி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது.